கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய பெங்களூரில் இப்போது எடுத்த அப்பாயின்மெண்ட்டும் சரி, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்த அப்பாயின்மெண்ட்டும் சரி, நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் இந்த பூஜை புனஸ்காரணங்களாக அப்ளை பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சார் இதுக்காக நாங்கள் வந்தோம், இதில் நல்லபடியாக எனக்கு முடிவு தரணும், நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு கேட்குறதுக்காக வராங்க. அதே போன்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நிறைய கால்ஸ் பிரசன்னம் பார்க்குறதுக்கு. உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ இடையில ஒருத்தவங்க பிரசன்னம் பார்த்தாங்க. அந்த பிரசன்னம் பார்த்ததில் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது வீடு வாங்கி பூட்டியே வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆமாம் சார், வீடு வாங்கி பூட்டியே வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் ஏதாவது சாமி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் குடியிருந்தவங்க, நாங்கள் வீடை வாங்கிட்டோம், அதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க இந்த சாலக்கிராமம் அது இதுன்னு அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க என்னன்னு தெரில, அந்த சின்ன சின்ன இது மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க, விக்கிரகம் மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் வெளிநாடு வந்துட்டோம். நாங்கள் அதை இதுவே பண்ணல, சரி அப்படியே இருக்கட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் இது யார்கிட்ட கேட்கலான்னு நினச்சோம், கரெக்டாக நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, பிரசன்னத்தில் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இது சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி சுவாமிக்கு ரெகுலராக பூஜை பண்ணி அப்புறம் பூஜை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவர்களுக்கு ஒரு விரக்தி ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ பூஜை பண்ணி இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியல, வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை, அப்படியே வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பிரசன்னத்தில் தெரிஞ்சோன்னா பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிரசன்ன முறைகளில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியுது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். 26/3/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 13ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்று பிற்பகல் 1:42 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி இன்று மாலை 3:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அபிட்டம் சதயம். கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. நீ கந்தசஷ்டி வாசிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. பிள்ளையார் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். சித்திர நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை, அம்பாளுடைய வழிபாட்டு முறை. 3 to 4 ராகு காலம் செவ்வாய்க்கிழமை. நிறையா பேர் ராகு தசை, ராகு புத்தி, ராகுனுடைய தன்மைகளில் இருந்துட்டு இருக்கிறவா கண்டிப்பாக இந்த தசா புத்தியில் வழிபாடு பண்ணுறது, இந்த ராகு கால வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாள் பார்த்துட்டிங்கன்னா 20, இப்போ 2 அடிப்படையில் வருது இல்லையா. சூரியன் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டு வருது, ஜோதிட ரீதியாக சுக்கிரனின் ஆதிக்கம். ஆக இந்த கிரக காரகத்துவம் நம்மளுடைய லைஃப்பில் சம்பாதிக்கிறதுக்கும் பிரயாணம் பண்ணுறதுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி பலாபலன் மத்தியானம் வரைக்கும் ஒன்று, மத்தியானத்துக்கு மேலே அப்படியே மாறப்போகிறது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நாம் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா யோசித்து சில காரியத்தை எடுத்து செய்வீங்க. இன்றைக்கி எங்கேயும் வெளில போகக்கூடாது, நோ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. திருப்பி ஒரு ஒர்க் வரும், ஐயோ என்னடா அது போகப்படாதுன்னு நினச்சோம், ஒர்க் வந்துடுத்தே அப்படின்னு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். வீடு மாத்திரவா, இந்த வீடு தேடுறதுக்குள்ளே படாத பாடுபடுவா. இந்த வீடு வாசல் கிழக்க பார்த்துட்டுருக்கா, இது சார் சுத்தமாக முடியல சார், அப்பா 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 நாங்கள் படுற பாடு. 13 வீடு மாறிட்டோம், 13 வீடு முடியவே இல்லை. எத்தனை வீடு தான் மாறுறது? இது வாடகை வீட்டில் இருக்கும். சொந்த வீட்டில் இருக்கிறவா வீடு நல்லா தான் இருக்குது சார், ஆனால் அந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எங்கள் வீட்டில் குறையே சொல்ல முடியாது, ரொம்ப பிடிச்சது. அடுத்த விஷயத்துக்கு போயிட்டோம், கடவுள் காப்பாற்றிவிட்டார், கடவுள் பரிசு கொடுத்துட்டார் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ வீட்டை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. கடை வச்சுட்டு இருக்கிறவா கடையை பற்றி, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல், எலக்ட்ரிக்கல், மர சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, இந்த மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறோம் கடையை பற்றி. ஆஃபீஸ் சம்மந்தமான இந்த டேபிள் சேர்லாம் இன்றைக்கி மாற்றணும்னு நினைக்கிறேன். இது முதலீடு மட்டும் வந்துடுதுன்னா போதும் சார், கடவுள் ஏதாவது ஒரு வழி காமிக்க மாட்டாரா அப்படின்னு இன்றைய தினத்தில் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும்.
இடுப்பு சம்பந்தமாக வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். வீட்டில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி போய் காமிக்கிறது, நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது. அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பரவாயில்லையே இவா பார்த்துக்கிறா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும் நட்பு வட்டாரங்களில் மறைமுக எதிரி இருப்பாங்க. முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி போய் என்ன தெரியுமா சொன்னா நேற்று, உன் முன்னாடி இப்படி சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் இப்படி சொன்னாங்க அது தெரியுமான்னு ஒரு 2-3 விஷயத்தை சேர்த்து சொல்லிவிடுவாள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகள் இருந்துருப்பா. தொழிலுக்கு உண்டான முதலீடு, வீட்டுக்கு உண்டான கடன், பேங்க்கில் ஹோம் லோன்லாம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். நிறையா முயற்சித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு நல்ல காலம். ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டு இதை ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் எங்கேயாவது போயிருந்தால் இந்த சில டைம் இந்த சீட்டில் போய் உட்காந்துருந்தா வச்சுக்கோங்க, ஒருத்தர் வருவா அப்படி தள்ளி இப்படி உட்காருவா, இன்னொருத்தர் வருவா அப்படின்னு தள்ளி உட்காருவா, இன்னொருத்தர் வருவா திருப்பியும் தள்ளி உட்காருவா, இன்னொருத்தர் வருவா திருப்பியும் தள்ளி உட்காருவா. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவர்களுக்காக நிறைய விஷயங்களில் வழிவிடுவேன். ஏன்னா உட்கார்ற சீட்டு மட்டும் சொல்ல, நிறைய காரியங்கள் இப்படி தான் ஹெல்ப் பண்ணியே நிறைய நல்ல பேர் வாங்கிப்பேன். வீட்டில் நல்ல பேரா சார், திட்டுறா சார், அதுதான் அப்படி சொன்னேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். மத்தியானத்துக்கு மேலே இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். பொண்ணு வீட்டிலேருந்து ஹலோ அப்படின்னு கூப்பிடுவோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிடுவோம். நாங்கள் ஜாதகமெல்லாம் பார்த்தோம், ஆனால் இப்படி இருக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு அவள் ஒரு கொஸ்டின் கேட்பா. அந்த கொஸ்டினுக்கு விடை எடுத்து சொல்லுவேன். சில டைம் திருப்தியாவா, சில டைம் திருப்தியால். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். பேர் ஓடும் ஆண்டவன், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாது இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப டேக் இட் ஈஸியாக இந்த தினத்தில் எடுத்து பேர். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி மற்றவா மூலமாக கோபம் வரும், இந்த நேசமணி மாதிரி துடைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணியே பிடுங்க வேண்டான்னு இப்படி மேலே போவார். இங்கடா 2 பேரும் மேலே பாருங்க, ஒருத்தர் போடா ஒருத்தர் இருக்கிறார். இந்த மாதிரி இன்றைக்கி சில அனுபவங்கள்லாம் இன்றைய தினத்தில் வரும் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனம், சொத்து சேர்த்து வைக்கிறது, பணம், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயத்தெல்லாம் என்னத்தை வாங்கிறது, ஒரே மாதிரி தான் வாங்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு, எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவாளுக்கு பிரமாதமாக இருக்கும். பண விவகாரங்கள் இன்றைக்கி வரும். சில முக்கிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். சிலதை பார்த்து அப்படியே காப்பி கேட்டுன்னு சொல்லுவாள். இதை பார்த்து இப்படி இதே மாதிரி அங்கே பண்ணி ஒன்றும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இப்படி பிரயாணங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் முடியாத காரியம் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முடித்து வைத்து கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. லேண்டு சம்பந்தமாக, அதே சமயத்தில் தோட்டம், ஃபார்ம் ஹவுஸ், விவசாயம், காய்கறி, வீடு, இன்டீரியர், இது சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்தில் பேசுவீங்க. நிறைய நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அறிவுரையெல்லாம் நல்லா பண்ண ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, சார் நான் பாவம் சார், நான் பாட்டுக்கு நான் உண்டே என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னை தேடியே பிரச்சனை வருதுன்னு அப்பப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய நாளாக வேற ஒன்றும் இல்லை. இப்போ மனக்குழப்பம் ஏன் இருக்குன்னா அஷ்டம சனினால் இருக்குது. அஷ்டம சனி தான் தெரியுது சார், ஆனால் எதுக்காக இந்த சொல்கிறேன்னா திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வருவேன். அது இப்போ விட்டு வேறு ஏதாவது மாற்றுவா, யாராவது மாற்றி பேசுவா, திருப்பி அதே பாயிண்ட் வருவேன், மாற்றி பேசுவா, அதே பாயிண்ட்டுக்கு வருவேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஐயோ இவர் மாறுற மாதிரி தெரியல, அஷ்டம சனி விட்டா ஒழிய இவா மாற மாட்டாராட்டிருக்கே அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கோம். மருத்துவராக இருந்துட்டுருக்கிற ஆளுக்கு கிளினிக் வச்சுட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறது, ஃபினான்ஸ் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் அதை பெருசாக பிரமாதமாக எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வீடு கட்டுமானம் பண்ணி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, டைல்ஸ் ஒட்டுறது, அதே சமயத்தில்
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வரதுக்கு லேட்டானா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது இன்ஜினியர்கிட்ட. அப்பப்போ இது ஏன் இப்படி 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 இப்படின்ட்டு 4 கேள்வி கேட்டால் அவாட்டியும் பதில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய அனுபவ ஜோதிடம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெஸ்ட் எடுத்துட்டேல்னா போச்சு, எல்லா காரியமும் பெண்டிங் ஆகிடும், மற்றவாளுக்கு குஷி ஆகிடும். ஓ நான் கேள்வி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். சிம்ம ராசி நபர்களுக்கு எனக்கு குடும்பத்தில் சில விஷயங்கள் விவகாரங்களை பற்றி எடுத்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபஸ்ட்டு காலையில் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா ஒரு 11 மணி 26 நிமிஷம் வரைக்கும் விரயத்தை பற்றியே பேசுவேன். வெளிநாடு பிரயாணம், காசு பிரச்சனை, இது போன்ற விஷயங்கள்லாம் போகும். மத்தியானத்துக்கு மேலே சக்ஸஸ், எப்படி முடிச்சிட்டோம், அதெல்லாம் கடவுள் தான், அதெல்லாம் வரும் எப்படி அப்படின்னு சந்தோஷப்பட்டு மத்தியானத்துக்கு மேலே காலையில் விரையும் மத்தியான லாபமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில வீடு சம்பந்தமான சில பணிகள்லாம் எடுத்து பண்ணுவேல். வீட்டில் சில க்ளீனிங் ப்ராசஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவா, நீ எடுத்து பண்ணியிருக்கவே வேண்டாம், பேசாமல் வேறு ஏதாவது நாளில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் புலம்பெல்லாம் செய்வா. ஆனாலும் பரவாயில்ல. சிம்மராசி அன்பர்கள் புதுசாக கற்றுக்கிறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக, அனிமேஷன் சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக புதுசாக படிக்கிறதுக்கு உண்டான ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்னா இருக்கு. ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறது விசேஷமான பலன்கள். யாராவது உங்களை பார்த்து நமஸ்காரம் அப்படின்னு சொன்னால் வணக்கம்னு சொல்லுவேன். அவள் ஒரு மாதிரி நமஸ்காரம் இப்படியெல்லாம் பண்ணால் உடனே யோசிப்பேன், ஓ இன்றைக்கி என்னமோ நம்மகிட்ட கேட்க போகிறா அப்படிங்கிறத இன்றைக்கி நல்லா புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, ஏன்னா பார்த்து பார்த்து ஆளுகளை பார்த்து பழக்கமாகிடுது. அதனால் ஃபஸ்ட்டே சொல்லுவேன், என்னமோ தெரிலைங்க காசே வரதில்லை ஃபஸ்ட்டு, ஏன்னா அவள் காசு தான் கேட்க போகிறான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அடுத்து எடுத்து சொல்லிவிடு. ஸோ அவள் என்ன சொல்ல வராளோ அதை அழகாக பிளான் பண்ணி மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்தை சமயோஜித சம்பந்தமாக நீங்கள் அதை பேசி இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கரெக்டாக அவங்களும் செப்ராஸ் எனக்கு ஒரு ரூபா இருந்தால் போதும், மீதியில் நான் பார்த்துப்பேன், உங்களை கடைசி வரைக்கும் கடைசியில் ஒரு 1000 ரூபா கிடைக்காதாங்கிற அளவு கொண்டு வந்துடுவான். அந்த மாதிரி இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காமல், இல்லைங்க 1000 ரூபா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றத மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இந்த தினத்தில் கொண்டு போய், ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழக்கம் சைக்கலாஜிக்கலாக இன்றைக்கி சில விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். சில நேரங்களில் மன சங்கடங்கள் இருக்கும், நம்மளுடைய முயற்சிகளில் திருப்தி இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சுய நட்சத்திரம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கங்காட்டி அந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும், கவலை வேண்டாம். துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் உண்டு. சில நேரத்துக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கிறது சாதாரணமாக முடியும், சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறது பெரிய விஷயமா நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விரயத்தை லாபமாகவும் லாபத்தை விரயமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. இதையும் பார்த்து சமாளித்து அடுத்த நிலைக்கு போகலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழிலில் கவனம் தேவை. யாரையா நம்பி விட்டுறப்படாது. நம்பி 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 பல நேரங்களில் ஏமாந்தது மிச்சம். அதனால் பார்த்து தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன் இருக்கும். சொந்தம் தான் என்னோட பந்தம், அவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் பிரச்சனை இல்லை, அவளுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் பண விவகாரங்களில் கவனம் தேவை. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மெஸ்ஸு வச்சுட்டு இருக்கிறவா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினம். விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய உழைச்சாரு சார், நிறைய பார்த்தாச்சு. ஏன் கேட்குறேன், ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து லைஃப்பில் அனுபவப்பட்டது தான் மிச்சம். எல்லாரும் பார்த்து லைஃப்பில் நிறைய முதுகில் குத்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது, நன்மையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இனிமேல் தொழில் பண்ணப்படாது, இன்னும் வேறு தொழில் பண்ணணும்னு நினச்சவாளுக்கு கூட அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, அது மாதிரி கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், நீர் சம்மந்தமான பிஸ்னஸ், கப்பல் துறையை வேலை பண்ணிட்டு இருக்குவா, கப்பல் வச்சுட்டு இருக்கிறவா, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவா, சொந்தமாக ஆஃபீஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கடன் கட்ட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் எல்லாம் எளிதாக முடிஞ்சிடும், நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெற்றி வெற்றி வெற்றி
இந்த தினத்தில் அமோகமான வெற்றி உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. உட்காந்து ஸ்டேட்டஸ் எடுத்து ரொம்ப சோகமாலாம் போடாதீங்க. மற்றவாளுக்கு உங்களுடைய மன சூழ்நிலைகள்லாம் தெரியும். அதனால் பாசிட்டிவாக இருங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். தனுசு ராசி நண்பர்கள் நல்ல விஷயத்தோடு செயல்படுது. பிரமாதமாக சில யோசனைகள்லாம் மனசில் தோணும், அதுக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுப்பேன். இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மற்றவாளுக்கு சொன்னது பேசாமல் நீங்கள் யோஸ் பண்ணிட்டேன்னா இன்றைக்கு இன்னொரு 4-5 வீடு வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் நமக்கு கண்டிப்பாக பிறருக்காக தேவை தான். அதனால் நிறைய நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன். கேமராமேனாக இருந்துருக்கா, கேமரா சம்மந்தமான விற்பனையில் இருக்கோ, ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட்டில் செல்ஃபோன் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தமான சில துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், பிபிஓவில் ஒர்க் பண்ணி, கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிட்டோம் சார், பெரிய பிரச்சனையாக இருந்துட்டுருக்குன்னு சொன்னவாளுக்கு கூட பெரிய பிரச்சனை சிறிய பிரச்சனையாக மாறிடும். கல்யாண விஷயங்கள் கூடி வரும். இன்றைக்கி நிறையா நல்லது நடக்கும். அம்மா அப்பாட்ட ஈகோவை பார்க்கக்கூடாது, கணவன் மனைவிட்ட பார்க்கக்கூடாது, சகோதரர்கிட்ட இப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா, நீ எப்படி எங்கிட்ட பேசலாம், இதெல்லாம் விட்டுருங்க தனுசு ராசி நேயர்களே. இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்களே நல்லது நடக்கும். நிறைய விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். பாப்பா இந்த ஒரு 4-5 நாளாக பட்ட பாடு, பேசலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, நிற்கலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையா, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு, ஆனாலும் குடும்பத்தில் பேச்சில் யோசிக்கிறது, இது ஏதாவது சொல்லுவாள் நம்மளை அப்படிங்கிற பயங்கள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து சமாளிச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பண விவகாரங்களில் கொஞ்சம் யோசிப்பீங்க. புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, அதே சமயத்தில் அன்னதானம் போடுறது, யாருக்கேனும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய மனசு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும், போகலாமா வேண்டாமான்னு 2 எண்ணம் இருக்கும். டிக்கெட்டு மாற்றிடலாமா, சேஞ்ச் ஏதாவது வேண்டாம், நீங்கள் எதாவது வரலான்னு அப்படி கூட்டெல்லாம் சேர்த்துக்க பார்ப்பேன். இல்லைன்னா சரி விடு, நானே மனசில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணம் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர நேயர்களுக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் பிறக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அவிட்டம் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசிவிடுவேன், அது மற்றவாளுக்கு மனசு கஷ்டத்தை இருக்கும். மனசு கஷ்டப்படப்படாது இல்லையா? அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக செயல்படுறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணத்தை யோசிக்கணும், உடம்பு உபாதைகளை பற்றி சிந்திக்கணும். இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில பேர் நெகட்டிவாக உங்களுக்கு கைட் பண்ணிடுவார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். துணி, வாகனம், சில பொருட்கள் இதில் அக்கறையாக இருக்கணும். நம்ம சொல்கிற உள்ளே பேசுகிற சப்ஜெக்ட் வெளியில் போயிடக்கூடாது. அது பிறருக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் மாறிவிடும். கவனம் என்பது தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு மீன ராசி நேயர்களே படபடன்னு ஒவ்வொரு விஷயமா செயல்படும். எப்படி ஆச்சரியமாக இருக்கு. ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லப்படாது, தெரியாமல் சொல்லிட்டேன், அது நடக்க மாட்டேங்குது பற்றியா, அதுதான் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டன் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும். ஸோ வெளியில் சொல்லாத அந்த காரியம் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லி பாருங்க, சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பாருங்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனைகள்னால் ஒவ்வொன்றா தீரும். மற்றவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மீனராசி நண்பர்களுக்கு பயம் வேண்டாம். இன்றைய தினம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த கேட்குறாங்க, இந்த காலில் கயிறு கட்டுறது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலில் இப்போ கையில் கட்டின்னு இருக்கோம், காலில் திருஷ்டிக்கோசரம் காலில் கட்டலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ நான் கட்டின்னு இருக்கேன். இப்போ நிறைய பேர் அதை கேட்குறேன், எங்கேருந்து சார், எப்படி சார் நம்ம கட்டுறது ரொம்ப விசேஷம். நிறைய கோயிலில் மந்திரிக்கிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்துருக்கு. அதாவது நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய 6 லேயர்னு சொல்லுவாங்க. இந்த 6 லேயரில் கிளென்ஸ் பண்ணுறதுன்னா அதை சுத்திகரிக்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வைப்ஸு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்போவுமே ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயங்களும் நம்மளை பாதிக்காது. இது யோகிக் பிரின்சிபல்ஸில் ஃபாலோ பண்ணுறது. யோகிக்
சில முறைகளில் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறது. ஸோ ஆக நம்ம உடம்பை சுற்றி அதனால தான் அந்த காலத்தில் வேப்பல் அடிக்கிற வழக்கங்களை வச்சுட்டு இருக்காங்க, விபூதி அடிக்கிற வழக்கங்களை வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முறைகளாக கடைபிடிக்கக்கூடிய சில வழக்கங்களை அந்த காலத்தில் வச்சுருந்தா. அதனால் இந்த கோயில்களில் வந்து மந்திரிக்கக்கூடிய வழக்கங்கள் ரொம்ப விசேஷமானது. இந்த கோயில்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா சில பேர் இந்த வேப்பிலையை அடித்து வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு. இந்த கயிறு வந்து எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கட்டுறது ஒரு பலன்கள், ஒரு 11 நாள் வச்சு எடுத்து கட்டுறது ஒரு விதமான பலன்கள். சுவாமி கையில் வந்து ஒரு 3 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் வாங்கி கட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்கள். மந்திரிச்சு கட்டுறது ரொம்ப நல்லது. எந்த திசையை பார்த்து கட்டுறது விசேஷமான பலன்களை கிடைக்கும். எதுக்கெல்லாம் கட்டுவா அப்படின்னா, சில பேர் இந்த தூக்கத்தில் வந்து புலம்பிகிட்டே இருப்பாள். கனவுகள் நிறையா வரும், கெட்ட கனவுகள், துர்க்கனவுகள்னு சொல்லுவாங்க. கெட்ட கனவுகள்லாம் வரும், இதுக்காக கட்டலாங்க. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பயந்தாப்பில் இருந்துருப்பாள், அதுக்காக கட்டலாம். எதுலேயுமே ஒட்டாமல் இருந்துட்டுருப்பாள். ஒரு ஃபேமிலியில் வந்து எது நடந்தாலும் அப்படியே அப்படின்னு அப்படி இருப்பாள், அதுக்கெல்லாம் கட்டலாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்கும். எதை பேசினா சண்டைக்குன்னு வருவாள், சண்டைக்குன்னு பேசுவாள். இதுக்காக இந்த கயிறு கட்டுறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். எதுக்கு எடுத்தால் நெகட்டிவாக பேசுவாள். சில பேர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக பேசுவாள், அதாவது கெட்டதாகவே பேசுவாள். நல்ல விஷயம் நடந்து நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் தெரியுமான்னுவா. அவள் வாயில் எப்போவுமே இந்த மாதிரி நெகட்டிவாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவா கூட கட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் இந்த பயந்த இந்த ஜர்க்கு இருக்கும், அவள்கிட்ட ரொம்ப பயந்த ஜர்க்கு இருக்கும், மனசில் உருன்னு உறுத்திகிட்டே இருக்கும், அதுக்காக கூட கட்டலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் யாராவது துணை இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாள். நீ வாவேன், ஒரு நிமிஷம் அங்கே நில்ல, இதை வந்துடுறேன், ஒரே நிமிஷம் நில், இப்படி இருக்கவா கூட இந்த கயிறு கட்டுறது 15 days ஒன்ஸ் இந்த கயிறை மாற்றுறது நல்ல பலன்கள் இருக்கும். என்ன விஷயத்துக்காகன்னு சொல்லி ஜெபிச்சு அதுக்கப்புறம் கயிறு கட்டுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த காசி கயிறு கூட வாங்கிக்கிறா, பிரத்யேகமாக அது வந்து ஜெபிச்சு நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி நிறையா பலன்கள் வந்து இந்த கயிறு கட்டுறதுல இருக்குது. அதில் காலில் கட்டுறது அப்படி பல விதமான முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை கடைபிடிச்சிக்கிறது வழக்கம் அந்த காலத்தொட்டு இருக்குது. இதை மந்திரிக்கிறது, திருஷ்டி கயிறு கட்டுறது, இதெல்லாம். ஸோ இந்த பழக்கத்தை நம்ம ரெகுலராக பாரம்பரியமாக எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிறா. அதில் ஒரு நம்பிக்கை, அது நிச்சயமாக நம்மளை காப்பாற்றவும் செய்கிறது. இதுக்காக தான் காலில் கயிறில் இந்த திருஷ்டி கயிறு கட்டுறது ரொம்ப நல்ல பலன்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். என்னுடைய வெளிநாடு சம்பந்தமான பிரயாணங்கள், யூரோப் வெளிநாடு சம்பந்தமான உபன்யாசங்கள் ஜெர்மனியில் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறேன், அதுமாரி ஸ்விஸ்ஸில் பண்ணுறேன். அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறவா தாராளமாக, வெளிநாட்டில் இருக்கவா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 9790991004 நம்மளுடைய ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.